தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வத்தலகுண்டு அருகே புதிதாக திறக்கப்பட இருந்த சுங்கச்சாவடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்கியுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்முத்து இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில்முத்து, விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே திண்டுக்கல் தேனி தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமிபுரம் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை சார்பாக சுங்கச்சாவடி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் இருந்து குமிளி வரை 4 வழிச்சாலை தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது திண்டுக்கல்லில் இருந்து வத்தலகுண்டு வரை இருவழிச்சாலை மட்டுமே செயல்பாட்டில் இருக்கிறது. அங்கு அதன் ஒரு மையப்பகுதியாக வத்தலகுண்டு அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் சுங்கச்சாவடி நிர்வாகம் தேசிய நெடுஞ்சாலை துறையினரும் அமைக்கப்பட்டு இருந்தது. நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் சுங்கச்சாவடி செயல்படக்கூடாது என்று இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று காலை 8 மணிக்கு சுங்கச்சாவடி செயல்படுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னேற்பாடுகளும் தேசிய நெடுஞ்சாலை துறையினால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை சூழ்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த உபகரணங்கள் முதற்கொண்டு அடித்து நொறுக்கி சுங்கச்சாவடி வரக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல் கட்சியினரும் தற்போது அப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவே அங்கு காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டு பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் கூறுவது என்னவென்றால், நான் திண்டுக்கல் முதல் வத்தலகுண்டு வரை 4 வழிச்சாலையாக மாற்றிய பின்பு, அதாவது முழுமையாக 4 வழிச்சாலை திட்டம் நிறைவடைந்த பின்பு சுங்கச்சாவடியை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வாருங்கள், அதுவரை 2 வழிச்சாலையாக இருக்கும்போது சுங்கச்சாவடி கொண்டு வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாபன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்முத்து.